இந்த சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல நம்ம நம்பரில் மாற்றிட்டு அப்போ தானே நம்மளால் ஆன்சர் ஈஸியாக போட முடியும். ஸோ முதல்ல நம்ம நம்பரில் மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னா, எக்ஸ் தான் வந்துட்டு இதுக்கான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 6n. ஓகேவா. ஸோ என்னோட 6 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு எக்ஸு. அதுதான் இந்த ஏக்குள்ளே நம்ம எழுத போகிறது. புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அடுத்ததையும் சொல்லுவேன் அதே மாதிரியே, நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ n வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க, ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல் நம்பர் அப்படின்னா என்ன, 0 1 2 3 4 5 வரைக்கும் தான், 6 கிடையாது. ஏன் அப்படின்னா 6க்கு லெஸ் தென் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 6 வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ இதை வந்துட்டு எண்ணில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ 6ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அடுத்தது 6 × 1 6, அடுத்து 6 × 2. ஸோ ஒன்றுமே பக்கத்தில் இல்லை அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா. ஸோ 6n. ஸோ அடுத்தது 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 12, 3 மல்டிப்ளை பண்ணால் 18, 6 4s are எவ்வளோ 24, 6 5s are எவ்வளோ 30. ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது, ஏக்கான வேல்யூ. ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், பி பாருங்கள். ஸோ எக்ஸ் தான் வந்துட்டு என்னது, இதுக்கு நம்ம எழுத போகிறது அதுதான் எக்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம எழுதியிருக்கோம். எக்ஸை வந்து என்ன அப்படின்னா 2ஓட எண்ணை மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட வேல்யூ என்ன, 2க்கு அப்புறத்துலேருந்து 9 வரைக்கும். ஓகேவா. அப்படின்னா என்னது 3 4 5 6 7 8 9 வரைக்கும். ஓகேவா. இது வந்துட்டு எண்ணுக்கானது. ஓகேவா. ஸோ n = புரியுதில்ல. இப்போ நம்ம இந்த எண்ணை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு பியோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. ஸோ எண்ணை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 3s are எவ்வளோ 6, 2 4s are 8, 2 5s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18. ஓகேவா. 9 வரைக்கும் எழுதியாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சி பாருங்கள், எக்ஸ் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டர் தான் இங்கே எழுத போகிறோம். எக்ஸ் வந்துட்டு என்னது 3n அப்படின்னா 3ஓட எண்ணை மல்டிப்ளை பண்ணணும். எண்ணுங்கிறது என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4லேருந்து 10க்கு முன்னாடி 9 வரைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ n = 4 5 6 7 8 9 வரைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இது பாருங்கள், n இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 4s are, அப்போ 4 3s are எவ்வளோ 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are எவ்வளோ 27. ஓகேவா. ஸோ இப்போ 9 வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஏபிசி மூணுமே கிடச்சிருச்சா. இப்போ நம்ம இதில் போட்டு நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. முதல்ல நம்மளுக்கு ஏ தேவை, அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி தேவை. ஸோ ஏ நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போமா. ஸோ முதல்ல பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பியோட வேல்யூ என்ன, 6 8 10 12 14 16 18. ஓகேவா. ஸோ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூஸ் என்னென்ன, 12 15 18 21 24 27. ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது, அது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா. ஸோ காமனாக என்ன இருக்குது, 12 இருக்குது, 18 இருக்குது. வேறு ஏதாவது நம்பர்ஸ் காமனாக இருக்கா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ 12, 18. புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கூட மைனஸ் பண்ணிடலாமா. ஸோ எப்படி பண்ணோன்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா. ஸோ அப்போ ஏ மைனஸ் அப்படிங்கிறப்ப ஏவோட வேல்யூ வந்துட்டு என்ன, 0 6 12 18 24 30. ஓகேவா. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோமா, 12 18. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்கே எடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 12 18 விட்டுட்டு பேலன்ஸ் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது, 0 6 24 30. ஓகேவா. ஸோ அப்போ இதான் வந்துட்டு என்னது, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ நம்மக்கிட்ட வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஏ மைனஸ் சி யூனியன் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம அதை கண்டுபிடிப்போமா. ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஓகேவா. ஸோ முதல்ல ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிடலாம், அடுத்து ஏ மைனஸ் சி கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணுன்னா அதான் யூனியன். ஓகேவா. ஸோ ஏ மைனஸ் பி, ஏவோட வேல்யூ என்ன, 0 6 12 18 24 30. ஓகேவா. மைனஸ் பியோட வேல்யூஸ் என்ன, 6 10 6 8 10 12 14 16 18. ஓகேவா. ஸோ இப்போ மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கிட்டு இருக்கிறது இங்கேருந்து எடுத்துடணும் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அப்போ இங்கிட்டு இருக்கிறது நம்ம எடுத்துடலாமா, என்னது 6 இருக்குது, அடுத்து 12 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது 18 இருக்குது. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு என்னென்னா 0
24, 30. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ மைனஸ் சி கண்டுபிடிப்போமா? ஏ மைனஸ் சி, ஏவோட வேல்யூ என்ன? 0, 6, 12, 18, 24 and 30. ஓகேவா? ஸோ அப்போ இதில் எதை மைனஸ் பண்ணுறோம்? சியை. ஸோ சி தான் நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுக்கோமா? ஸோ என்ன எழுதியிருக்கோம்? 12, 15, 18, 21, 24, 27. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது இங்கே இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ் எடுத்து எழுதிடணுமா? ஸோ என்ன இருக்குது? 12 இருக்குது, 18 இருக்குது, 24 இருக்குது. ஸோ பேலன்ஸ் என்னென்ன? 0, 6, 30. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? ஏ மைனஸ் சி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்துடலாமா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஓகேவா? ஸோ ஏ மைனஸ் பி என்ன? 0, 24 and 30. அடுத்தது ஏ மைனஸ் சி என்ன? 0, 6, 30. யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். ஸோ 0, 6, 24, 30 இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு, வரிசையாகவும் எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஸோ ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு சொல்ல நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது 2, இது வந்துட்டு என்னது? 1. ஸோ ஃப்ரம் 1 and 2 we have என்னது? a minus b intersection c is equal to a minus b union a minus c. ஓகேவா? ஸோ hence showed, ஷோ பண்ண தானே சொல்லியிருக்காங்க. ஸோ hence showed அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.